பாகம் 361. அதுவரை வாயில் வந்ததை எல்லாம் கேள்வியாக கேட்டுக்கொண்டு அவந்திகாவை அவமானப்படுத்தும் விதமாக பேசிக் கொண்டிருந்த ரேகா உண்மை தெரிந்ததும் திகைப்பில் பேச்சு வராமல் தவித்துக் கொண்டிருக்க, அதற்கு ஏற்றாற்போல் அரவிந்த் வேறு காசிப் நியூஸ் ஏஜென்சி மீது கேஸ் போடுவேன் என்று சொன்னதும் நடுங்கி போனாள். அரவிந்த் மட்டும் அவர்களது நியூஸ் ஏஜென்சி மீது கேஸ் போட்டால் அவர்களது நியூஸ் ஏஜென்சி தரை மட்டத்திற்கு துடைத்து எடுத்தது போல் நாசமாகிவிடும். கண்டிப்பாக நியூஸ் ஏஜென்சி அவர்களை காத்துக்கொள்ள அவளை வேலையை விட்டு அனுப்புவார்கள். அத்தோடு நிற்காமல் அவள் மீது நியூஸ் ஏஜென்சி தனிப்பட்ட வகையில் கேஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதையெல்லாம் நினைக்கும் போதே ரேகாவிற்கு ஒரே நொடியில் உலகமே அவளுக்கு எதிராக திரண்டு விட்டது போல் தோன்றியது. அவள் பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டிருக்க, அதற்குள் அரவிந்த் கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து தங்களை மீட்டெடுத்துக் கொண்ட மற்ற ரிப்போர்ட்டர்கள், அரவிந்த் சார், நீங்களும் உங்க மனைவியும் மொத எங்க மீட் பண்ணீங்க என்றனர். அதுவரை இயல்பாக இருந்த அரவிந்தின் முகம் சட்டென இருண்டது. ஆனால் ஒரு நொடிக்குள் தன்னை மீட்டெடுத்து கொண்ட அரவிந்த் ஒரு மெல்லிய சிரிப்போடு அவந்திகாவை பார்த்து, நாங்க இன்டர்நெட்ல மீட் பண்ணணும் என்றான். என்னது, இன்டர்நெட்லயா? அப்போ இது ஆன்லைன் ரொமான்ஸா என ஒவ்வொருவராக வியந்து கொண்டிருக்க, அப்போ அமிர்தா ரோஹன் உங்களோட ஃபேனா என்றார் ஒரு நிருபர். நோ, நான் தான் அவளோட ஃபேன் என்றான் அரவிந்த். உண்மையில் இந்த இன்டர்வியூ இவ்வளவு ரொமான்டிக் இன்டர்வியூவாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அரவிந்தின் பதில் ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான இளம் பெண்களின் இதயத்தை நொறுக்கி இருக்கும் என்பது பாவம் அவனுக்கு தெரியவில்லை. அரவிந்த் சார், யாரு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுனீங்க என்று ஒரு நிருபர் சிரித்துக் கொண்டே கேட்டார். அத்தி பூத்தார் போல் அபூர்வமாக சிரிக்கும் அரவிந்த் இந்த கேள்விக்கு முகம் நிறைய பற்கள் தெரியும் அளவிற்கு புன்னகைத்தான். யாரு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணினது? ஒருமுறை அரவிந்தை பார்த்த அவந்திகா நிருபர்களை பார்த்து, அஃப்கோர்ஸ் அவருதான் ப்ரொபோஸ் பண்ணினது என்றாள் அவசரமாக. இதை கேட்டு ஒற்றை புருவத்தை உயர்த்தி குறும்பாக புன்னகைத்த அரவிந்த், ஆர் யூ ஷுவர்? அவந்திகா அவன் கையை கிள்ளி அவனை ஓரக்கண்ணால் முறைத்து பார்க்கவும் ஒரு நொடி அவந்திகாவை திரும்பி பார்த்த அரவிந்த், அஃப்கோர்ஸ், இதுல என்ன டவுட், நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணினேன் என்றான். இதை கேட்ட அங்கிருந்த அனைவருக்குமே சிரிப்பு வந்தது. என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வீட்டில் அவனும் ஒரு கணவன் தானே, தன் மனைவிக்கு கொஞ்சம் பயந்துதானே ஆக வேண்டும். இந்த காதல் ஜோடிகளுக்கு இடையே ஆன உரையாடல் மனதை கவரும் விதமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. அதே நேரம் டெல்லியில் அமர்ந்து அனைத்தையும் லைவாக பார்த்து கொண்டிருந்த நரேன் தன் கையில் இருந்த தண்ணீர் கிளாஸை கையாலேயே நசுக்கி சுக்கு நூறாக நொறுக்கினான். அரவிந்தும் அவந்திகாவும் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களது காதலையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார்களோ அதைவிட அதிகமாக நரேன் தனது கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தனது கண்களை சுருக்கி லைவ் ஸ்ட்ரீமிங் திரையை வெறித்து பார்த்தான். அவந்திகாவின் மீது கேமராக்கள் போக்கஸ் செய்யப்பட்டிருந்ததால் அதில் அவளது முகம் தெளிவாக தெரிந்தது. 8 வருடங்களுக்கு முன்பிருந்ததை ஒப்பிடுகையில் அவள் வளர வளர அவள் முகம் இன்னும் அழகாக மாறியிருந்தது. அவள் முகத்தில் தொடர்ந்து ஒரு அழகான, அனைவரையும் கவரக்கூடிய ஒரு புன்னகை இருந்தது. நிருபர்கள் ஒவ்வொரு முறையும் அவளிடம் கேள்வி கேட்கும் போதும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். இருப்பினும் அவள் பதற்றமாக இருக்கிறாள் என்பதை அவள் முகத்தை வைத்தே நரேனால் சொல்ல முடியும். ஏதோ சிறு குழந்தை போல் அவளது கை அரவிந்தின் கோட்டின் நுனியை பற்றி இருந்தது. அவள் எப்போதெல்லாம் பதற்றமாக இருக்கிறாளோ அப்போது இப்படித்தான் அருகில் இருப்பவர்களை பிடித்துக் கொள்வாள். சட்டென நரேனின் நினைவுகள் 12 வருடத்திற்கு முன்னர் நடந்ததை நினைவு கூர்ந்தது. அவர்கள் ஹைஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் பள்ளியில் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கு எப்போதுமே படிப்பை தவிர மற்ற அனைத்திலும் ஆர்வம் அதிகம் என்பதால் கண்டிப்பாக இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷனில் அவள் தனித்துவமாக ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் தெரியும் என்பதாலும் அவள் எதையும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் உடையவள் என்பதாலும் நரேன் மற்றும் அனைத்து நண்பர்களும் சேர்ந்து அவந்திகாவிற்கு டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அவளை தயார்படுத்தி விட்டார்கள். அதுவரை நன்றாக ஆடிக்கொண்டிருந்த அவந்திகா கடைசியாக ஒரு ரிஹர்சல் பார்க்கும் போது மட்டும் பதற்றப்பட ஆரம்பித்தாள். என்னாச்சு அவந்திகா, ஏன் உன்னோட முகத்துல இவ்ளோ கலவரம் தெரியுது என்று நரேன் கேட்கவும்,
எப்படி கலவரம் இல்லாம இருக்கும்? எல்லாரும் என் முன்னால் நின்னு என்னவே பாத்துட்டு இருப்பாங்களே, அத நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்றாள். அவந்திகா, இங்க பாரு, எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ ஸ்டேஜ்ல நிக்கும் போது உன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஆடியன்ஸ்னு நினைக்காத. அவங்க எல்லாரும் முட்டைக்கோஸ்னு நினைச்சுக்கோ. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சுட்டே இரு. நீ சிரிச்சிட்டு இருக்கும் போது உனக்கு பதட்டமாவும் இருக்காது, அதே நேரம் பாக்குறதுக்கும் ரொம்பவே அழகா இருப்ப என்றான். அப்போதே அவந்திகாவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அப்போதிலிருந்து அவந்திகா எப்போதெல்லாம் கூட்டத்தின் முன் போகிறாளோ அப்போதெல்லாம் அவள் இது போல புன்னகைத்துக் கொண்டிருப்பாள். என்னதான் அவள் முகம் புன்னகைத்துக் கொண்டிருந்தாலும் அவள் கை அருகில் உள்ளவர்களையோ அவளது ஆடையையோ பிடித்து கொண்டிருக்கும். இப்போது டிவியில் அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்த நரேனுக்கு இப்போது கூட அவள் தன் முன் இருப்பவர்களை முட்டைக்கோசாகத்தான் நினைத்து கொண்டிருப்பாள் என்று நினைத்ததும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இத்தனை வருடங்களாக அவன் அவந்திகாவை பார்க்காமல் இருந்தாலும் அவந்திகாவிடம் பெரிதாக எதுவும் மாறவில்லை. அவள் இன்னும் அதே பழைய அவந்திகாவாகத்தான் இருக்கிறாள். இதை பற்றி நரேன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா பதற்றமாக இருப்பதை உணர்ந்து கொண்ட அரவிந்த், ஓய் அவந்திகா, என்னாச்சு என்று அவள் காதில் கிசுகிசுத்து அவள் கையோடு தன் கையை கோர்த்தான். இந்த காட்சி திரைப்படத்தில் வரும் காட்சிகள் அனைத்தையும் விட ரொமான்டிக்காக இருந்தது. அடுத்த நொடி அத்தனை கேமராக்களும் ஜூம் செய்யப்பட்டது. இப்போது அரவிந்தின் பிடியில் அவந்திகா எந்த பதற்றமும் இல்லாமல் நிதானமாக அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இதை பார்த்த நரேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கண்கள் இரத்த சிவப்பானது. ஏற்கனவே கண்ணாடி துண்டுகள் அவன் கையை பதம் பார்த்திருந்த நிலையில் இப்போது அவன் கையை இறுக்கி மூடவும் அந்த கண்ணாடி துகள்கள் அவன் கையில் அழுந்த சென்று அவன் கையில் இருந்து ரத்தம் வழிந்தது. ஆனால் நரேன் அதை பற்றியெல்லாம் துளி கூட கண்டு கொள்ளவில்லை. அவன் பார்வையெல்லாம் ஸ்கிரீனில் தெரிந்த அரவிந்தின் மீதும் அவந்திகாவின் மீதும் தான் இருந்தது. அந்த நேரம் காஃபி எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த அலீனா நரேனின் இந்த நிலையை பார்த்து துடித்து போனாள். லீடர், என்னாச்சு உங்களுக்கு என்று சொல்லி அவன் அருகில் வந்து மண்டியிட்டு அமர்ந்தவள் அவன் கையில் குத்தி இருந்த கண்ணாடி துண்டுகளை வெளியே எடுத்தாள். ஆனால் ரத்தம் வழியும் அவன் கையை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ அவள் இதயத்திலிருந்து ரத்தம் வழிவது போல் தோன்றியது. சட்டென அவள் கண்கள் ஸ்கிரீனில் தெரிந்த அவந்திகாவை பார்த்ததும், அவந்திகா, திரும்பவும் நீயா? இந்த உலகத்திலேயே நரேனை இவ்ளோ துடிச்சு போக வைக்க உன்னால மட்டும்தான் முடியுது என்று நினைத்தவள் தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டாள். அவந்திகா அங்கிருந்து சென்ற இத்தனை வருடங்களாக அலீனாதான் நரேனோடு இருக்கிறாள். ஒவ்வொரு நொடியும் அவனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் இத்தனை வருடங்கள் அவனோடு இருந்தும் அவன் மனதில் ஒரு சிறிய இடம் கூட தனக்கு இல்லை என்று தெரிந்ததும் அவள் இதயம் வலித்தது. டெல்லியை விட்டு தூரமாக சென்னையில் அமர்ந்திருக்கும் அவந்திகாவிற்கு நரேன் என்ன நினைக்கிறான், அலீனா என்ன நினைக்கிறாள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்திருக்கவில்லை. அவள் அரவிந்தோடு அவளது நாளை சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கிறாள். பிரஸ் கான்பரன்ஸ் முடித்து அரவிந்தும் அவந்திகாவும் ஒன்றாக வீட்டிற்கு கிளம்பினார்கள். அர்ஜுன் காரின் முன் சீட்டில் அமர்ந்து கொள்ள அரவிந்தும் அவந்திகாவும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். முன்னால் இருந்து திரும்பி இருவரையும் மாறி மாறி பார்த்த அர்ஜுன், உங்க கல்யாணத்தை வெளியே சொல்றதுக்கு எதுக்காக இவ்ளோ சீன்? சாதாரணமா சொல்லிட்டு போக வேண்டிதானே என்றான். அரவிந்த் அவன் கேள்வி காதில் விழவே இல்லை என்பது போல கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருக்க சத்தமாக சிரித்த அவந்திகா, ஏன் அர்ஜுன், எங்களை பார்த்து நீ பொறாமப்படுறியா என்ன? வேணும்னா உனக்கும் இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாமா? சென்னை பிசினஸ் சாம்ராஜ்யத்தை தூக்கி பிடிக்க போகும் அடுத்த தலைமுறை வாரிசின் எளிமையான திருமணம். டாபிக் ஓகேவா அர்ஜுன்? இந்த நியூஸும் செம்மையா ரீச் ஆகும். எப்ப ரிலீஸ் பண்ணலாம் சொல்லு என்றாள் விளையாட்டாக. அவந்திகாவோடு பேசி பழகிய ஒரு சில நாட்களை வைத்தே அவளிடம் வாதிட்டு அவனால் வெல்ல முடியாது என்று அர்ஜுன் தெரிந்து கொண்டான். இப்போது அது உறுதியாகிவிட்டது. இந்த கேள்வியை ஏண்டா கேட்டோம் என்பது போல் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக முன்னால் திரும்பி அமர்ந்து கொள்ள, அர்ஜுன், ஆமா நயானா எங்க? இன்னைக்கு நயானா அவங்க அப்பா அம்மாவோட சென்னைய சுத்தி பாக்குறதா சொன்னாலே, நீ ஏன் நயானா கூட போகல என்றாள். உதட்டை சுளித்த அர்ஜுன், இந்த சென்னையில அப்படி சுத்தி பார்க்க என்ன இருக்கு? எல்லாம் சுத்த போர். அதுவும் இல்லாம காலையில எனக்கு ரொம்பவே தலை வலிச்சிட்டு இருந்துச்சு. அதான் நயானா என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னா
என்றான். அர்ஜுனின் இந்த பொறுப்பற்ற பதிலுக்கு அவந்திகா அவனை திட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அப்போதைக்கு எதுவும் பேசாமல் ஓ என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொண்டாள். 2 நொடி அமைதியாக வந்த அர்ஜுன் மீண்டும் அவந்திகாவை திரும்பி பார்த்து, அவந்திகா, உங்க மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எது மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த அரவிந்தோட வெறித்தனமான ஃபேன்ஸ நினைச்சு உங்களுக்கு கவலையா இல்லையா? அவங்க எல்லாரும் கண்டிப்பா உங்களை திட்டுவாங்களே என்று கேட்ட அர்ஜுன் சத்தமாக சிரித்து கொண்டிருக்க, ஹலோ ஹலோ அர்ஜுன், நான் உன்னோட அண்ணன் பொண்டாட்டி, நீ என்ன அண்ணின்னு தான் கூப்பிடணும், புரியுதா என்றாள். என்று வாந்தி எடுப்பது போல் நாக்கை வெளியே நீட்டிய அர்ஜுன், அண்ணியா? அது இப்படி அண்ணின்னு கூப்பிடுறது? அதெல்லாம் நல்லா இருக்காது, அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது என்று சொல்லி முன்னால் திரும்பிக் கொண்டான். என்னதான் அர்ஜுனோடு இன்னும் கொஞ்ச நேரம் இதை வைத்து விளையாட்டாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் கேட்ட கேள்வி அவந்திகாவிற்குள்ளும் ஆர்வத்தை தூண்டிவிட்டிருந்தது. வேகமாக தன் போனை எடுத்து ட்விட்டரை ஆன் செய்து பார்த்தாள். மிஸ்ஸஸ் அரவிந்த் என்பதுதான் நம்பர் 1 ட்ரெண்டிங் டாபிக்காக இருந்தது. அந்த ஹேஷ்டாகை தொட்டதும் அவந்திகாவின் தோளில் அரவிந்த் கை போட்டிருக்கும் புகைப்படம் இருந்தது. அர்ஜுன் கேட்டது உண்மைதான். அவன் சொன்னது போலவே அரவிந்தின் வெறித்தனமான ரசிகைகள் மிகவும் மோசமாக கமெண்ட் செய்திருந்தார்கள். பலர் அவர்களது ரோல் மாடலுக்கு, அவர்களது கனவு நாயகனுக்கு திருமணமாகிவிட்டது, அதுவும் ஒரு பெரிதாக ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஆங்கரோடு திருமணம் ஆகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னும் சிலரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் நினைத்தது போல அவந்திகா சினிமா துறையில் பாப்புலர் ஆனவளும் இல்லை, பெரிய செல்வந்தர் வீட்டு செல்ல பிள்ளையும் இல்லை. அவளுக்கு கிடைத்த இந்த லக் அவர்களது பொறாமையை தூண்டிவிட்டிருந்தது. நேரடியாகவே அனைவரும் அவந்திகாவை திட்டி கமெண்ட் போட ஆரம்பித்திருந்தனர். மிஸ்ஸஸ் அரவிந்த் ரொம்பவே அழகா இருக்கா, கண்டிப்பா இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கணும். அவ என்னதான் அழகியா இருந்தாலும் என் ஹீரோக்கு இவ ஏத்தவ கிடையாது. ஏய் அமிர்தா ரோஹன், நீ எங்கேயாச்சும் தொலைஞ்சு போ, அவரு என்னோட அரவிந்த். மிஸ்ஸஸ் அரவிந்த், முடிஞ்சா என்கிட்ட வந்து சண்டை போட்டு அரவிந்த என்கிட்ட இருந்து பறிச்சுக்கோ என இது போன்ற கமெண்ட்டுகள் எண்ணற்றதாக குவிந்து கிடந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு உண்மையிலேயே பயங்கரமாக கோபம் வந்தது. அதிலும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அவள் கோபத்தை உச்சகட்டத்திற்கு தூண்டிவிட்டிருந்தது. கோபமாக போனை அரவிந்தின் மடியில் தூக்கி போட்டவள், என்னது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேனா? நான் பெருசா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்றதில்ல. என்னோடது முழுக்க முழுக்க இயற்கை அழகு. இதோ இருக்காங்களே உங்களோட ஃபேன்ஸ், இவளுங்க தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காளுங்க என்று யாரென்றே தெரியாத ஃபேன்கள் கமெண்ட் போட்டதற்காக அரவிந்தோடு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தாள். புருவம் உயர்த்தி குழப்பமாக அவந்திகாவை பார்த்த அரவிந்த் தன் மடியில் இருந்த போனை எடுத்து பார்த்துவிட்டு பொறுமையாக அதை எடுத்து ஓரமாக வைத்தான். அவந்திகாவின் நிலையை பார்த்து சத்தமாக சிரித்த அர்ஜுன், உங்களை யாரு இயற்கையாவே இவ்ளோ அழகா இருக்க சொன்னது? இப்ப பாருங்க, யார் யார்கிட்டயோ திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க என்றான் விளையாட்டாக. உண்மையில் அவந்திகாவிற்கும் அந்த கமெண்டை பார்த்து கோபமெல்லாம் எதுவும் இல்லை. இது போல தனக்கு பிடித்த நடிகன் மீது ரசிகர்கள் வெறித்தனமான அன்போடு இருப்பது இயல்புதான். அவர்கள் இப்போது அவந்திகாவை திட்டுவது கூட உண்மையில்லை என்பது அவளுக்கு தெரியும் தான். ஆனாலும் அரவிந்தோடு விளையாடுவதற்குத்தான் பொய்யாக கோபித்துக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே அவன் அவளுடையவனாக இருக்கும் போது அவந்திகாவிற்கு என்ன கவலை? பாவப்பட்ட ரசிகர்கள் அவள் மீது பொறாமைப்படுவது கூட அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. சிரித்து கொண்டே அவள் தன் போனை எடுத்து வேறு சில ட்ரெண்டிங் நியூஸ்களை பார்த்து கொண்டிருக்க, அடப்பாவமே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல, பப்ளிக்கா இப்படியா? ஆனாலும் எப்படி இப்படி கொஞ்சம் கூட வெக்கப்படாம காதலிக்கிறீங்க 2 பேரும் என்று கத்தினான் அர்ஜுன். என்னாச்சு அர்ஜுன் என்று அவந்திகா பரபரப்பாக கேட்க, நீங்க இன்னும் பார்க்கலையா? இப்பவே ட்விட்டர்ல அரவிந்தோட ட்வீட்ட பாருங்க என்று அவசரப்படுத்தினான். பாகம் 362. சீக்கிரம் சீக்கிரம் ட்விட்டர்ல அரவிந்த் என்ன போஸ்ட் போட்டிருக்கான்னு பாருங்க என்று அர்ஜுன் அவசரப்படுத்த அவந்திகாவும் வேகமாக அரவிந்தின் அக்கவுண்டிற்கு சென்று அவன் அப்படி என்னதான் போஸ்ட் போட்டிருக்கிறான் என்று பார்த்தாள். அவந்திகா வந்திருந்த கமெண்ட்ஸை எல்லாம் பார்த்து கடுப்பாகி போனதால் ட்விட்டர் நோட்டிபிகேஷனை ஆஃப் செய்து வைத்திருந்தாள். அதனால் அரவிந்த் அவளை டாக் செய்திருந்த போதும் அது அவளுக்கு காட்டாமல் போனது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரி பண்ணணும்னா நீ என் தோல்ல சாஞ்சிட்டே ஒரி பண்ணலாம் மை டியர் வைஃப்.
அம்ரிதா ரோஹன் என்று போட்டிருந்தான். தோளில் சாய்ந்து கொள்வது காதலின் வெளிப்பாடு அல்லவா? இதை பார்த்த அவந்திகா லூசு லூசு என்று அரவிந்தை செல்லமாக குத்தினாள். அவள் நிஜமாக குத்தினாலே அரவிந்திற்கு உரைக்காது. இதில் செல்லமாக குத்துவது எல்லாம் அவனுக்கு வலிக்கவா போகிறது? அவளை பார்த்து அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் போட்ட போஸ்ட் சில நொடிகளிலேயே வைரலாக பரவியது. இந்த போஸ்ட் அரவிந்த் சார் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி கமெண்ட்டுக்காக போட்டிருக்காரா என்று கமெண்ட் வந்து கொண்டிருக்க அதையெல்லாம் பார்த்து சிரித்த அரவிந்த், யாரும் ஒரி பண்ணாதீங்க, நான் தரோவ செக் பண்ணிட்டேன், 100% பியூர் தான், நானே உத்தரவாதம் கொடுப்பேன் அட் மை டியர் ஃபேன்ஸ் என்று அரவிந்த் மீண்டும் ஒரு போஸ்ட் போட்டு விட்டான். என்னது தரோ செக்கப்பா? அப்படின்னா என்ன சொல்ல வராரு என்று ஒரு நொடி புரியாமல் விழித்தவர்களுக்கு அவன் சொன்ன அர்த்தம் புரிந்ததும் ஒரு நொடி திகைத்து போனார்கள். ஐயோ, என்னோட ஹீரோ டபுள் மீனிங்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஹாப்பி, அப்போ என்ன நீங்க அப்படியே விட்டுற போறீங்களா? என்னையும் நீங்க தரோவா செக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இருந்த என்னோட ஹீரோ ரொம்பவே கெட்டு போயிட்டாரு. ஆனா இப்படி ரசிக்க வைக்கிற அளவுக்கு கெட்டு போயிட்டாரு. சூப்பர் ஸ்டார், எதை யூஸ் பண்ணி நீங்க தரோ செக்அப் பண்ணுனீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா என்று வந்து குவிந்த கமெண்ட்டுகள் அனைத்தும் அவந்திகாவின் முகத்தை வெட்கத்தில் சிவக்க வைத்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கோபமாக அரவிந்தை முறைத்து பார்த்தாள். அவனும் அவனுடைய ஃபேன்ஸ்களும் சேர்ந்து அவளைத்தான் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. இவன் இருக்கானே, சரியான பைத்தியம், சைக்கோ என்று தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவந்திகாவின் முகம் மேலும் மேலும் வெட்கத்தில் சிவந்து கொண்டிருந்தது. ஆப்பிள் போல சிவந்து போன அவந்திகாவின் முகம் முன்பை விட அரவிந்திற்கு இப்போது மிகவும் அழகாக தெரிந்தது. அவன் கண்கள் சுருங்கியது. அதை கவனித்த அவந்திகா அவனை செல்லமாக குத்தி பொய்க்கோபத்தோடு, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க என்று சொன்னவள் தன் போனை எடுத்து எதையோ வேகமாக டைப் செய்தாள். டைப் செய்து முடித்ததும் தனது தாடையை உயர்த்தி அரவிந்தை சவால் விடும் வகையில் அவள் பார்க்கவும் அரவிந்தும் தன் போனை எடுத்து அவள் என்னதான் போட்டிருக்கிறாள் என்று பார்த்தான். மிஸ்டர் அரவிந்த், பட் நான் இன்னும் உங்களை தரோவா செக் பண்ணலையே. ஒருவேளை நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்றது? அட் அரவிந்த் ராஜ் என்று அவனை டாக் செய்து போஸ்ட் போட்டிருந்தாள் அவந்திகா. இந்த போஸ்டை பார்த்ததும் அரவிந்தின் உதடுகள் குறும்பாக புன்னகைத்தது. சாதாரணமாக முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருக்கும் அரவிந்தின் முகத்தில் இது போன்ற குறும்பு புன்னகை தோன்றினால் அது என்ன மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தும் என்பது தெரியாமல் அவந்திகா அரவிந்தை வென்று விட்டதாக நினைத்து சிரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அரவிந்த் தன் போனை எடுத்து பொறுமையாக எதையோ டைப் செய்தான். அவன் டைப் செய்து முடித்ததும் அவந்திகா எதிர்பார்த்தது போலவே அவளது போன் யாரோ அவளை டாக் செய்திருப்பதற்கு அடையாளமாக வைப்ரேட் ஆனது. அவந்திகா போனை எடுத்து பார்க்க, இட்ஸ் ஓகே வைஃப், ஃபுல் தரோ செக்அப் பண்ணு, நான் எனி டைம் ரெடியா தான் இருக்கேன், நீ எப்ப வேணும்னாலும் என்ன செக் பண்ணி பாத்துக்கலாம் அட் அம்ரிதா ரோஹன் என்று அரவிந்த் ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். அவந்திகாவிற்கு அப்போதே தன் முகத்தை மூடிக்கொண்டு எங்காவது ஓட வேண்டும் போல் இருந்தது. ச்சே, நான் ஒத்துக்கிறேன், உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது என்று தன் தோல்வியை ஒத்துக்கொண்ட அவந்திகா, ச்சே, சுத்தமா வெக்கமே இல்லாதவன், எப்படியெல்லாம் பேசுறான் பாரு என்று முகத்தை திருப்பிக் கொண்டு தன் வாய்க்குள்ளேயே அரவிந்தை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. அரவிந்த் ஒரு சாதாரண போஸ்ட் போட்டிருந்தாலே அதற்கு கோடிக்கணக்கான லைக்குகளும் கமெண்ட்டுகளும் வந்து குவியும். இந்த போஸ்டிற்கு சொல்லவா வேண்டும்? நீங்க 2 பேரும் தரோ செக்அப் பண்றத லைவா போட முடியுமா? பேபி, நானும் உங்களை தரோ செக்அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி என்னோட ஹீரோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க முடியும்? நம்பர் 1 ஜோக். மை டியர் ஐடல், உண்மையாவே இந்த போஸ்ட் எல்லாம் நீங்க தான் போடுறீங்களா? எப்படி திடீர்னு நீங்க இப்படி மாறினீங்க? ஆனாலும் இது ரொம்ப மோசம். என்ன மாதிரி சிங்கிள்ஸ்க்கு நீங்க ரொம்ப மன உளைச்சல குடுக்கறீங்க. ஐடல், இதுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும். இப்படி ஒவ்வொரு கமெண்டாக பார்த்த அவந்திகா தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அரவிந்தை பார்க்காமல் திரும்பிக் கொண்டாள். அவளது வெட்கத்தை இன்னும் அதிகரிக்கும் விதமாக, நீங்க 2 பேரும் இப்பவே தரோ செக்அப் பண்ணணும்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்க இருக்கிறத மறந்துட்டு நீங்க தரோ செக்அப் பண்ணலாம் என்றான் அர்ஜுன். அவந்திகா மட்டுமில்லை, இப்போது அரவிந்தும் கூட கொஞ்சம் கூச்சப்பட்டு தான் போனான். ஆனால் அது ஒரு நொடிதான். அதன் பின் அவன் போனில் ஏதோ தீவிரமாக டைப் செய்ய ஆரம்பிக்க
அதை பார்த்த அவந்திகா அவனை முறைத்து பார்த்தவள் தன்னுடைய போனை மீண்டும் அவன் மீது தூக்கி வீசினாள். என்னதான் அவள் கோபமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும், ஐயோ இவன் திரும்ப என்ன பண்ணி வைக்க போறானே தெரியலையே என்று அவள் இதயம் பதறியது. அவன் டைப் செய்து முடித்ததும் அவந்திகாவின் போன் அலறியது. அவந்திகா போனை தூக்கி போட்டிருந்தாலும் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டதும் சட்டென போனை எடுத்து பார்த்தாள். முன்பை போல் அவளை கேலி செய்யும் விதமாக இல்லாமல் இந்த போஸ்ட் உண்மையிலேயே அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்தது. எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெர்ஃபெக்ஷன் நீ மட்டும்தான். என்னோட வாழ்க்கைய முழுமை அடைய வைக்கிறதுக்காக திரும்பவும் என்ன தேடி வந்ததுக்கு தேங்க்ஸ் a lot my dear love at அம்ரிதா ரோஹன் என்று போட்டிருந்தான். இது மிகவும் சாதாரணமான வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வார்த்தைகளில் எத்தனையோ அர்த்தங்கள் புதைந்து கிடக்கிறது. இந்த போஸ்ட் 9 வருடங்களுக்கு முன்பு நடந்த அனைத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தியது. கடைசி வரை நடைபெறாமல் போன அவர்களது சந்திப்பிற்கு ஏன் என்று அவளுக்கு இன்று வரை காரணம் தெரியவில்லை. கௌரவத்தோடும் மரியாதையோடும் வாழ்ந்த ஊரார் முன்னிலையில் அவள் குடும்பம் அவமானப்பட்டு நின்று நெருப்பில் கருகி போனது. அந்த உண்மையான குற்றவாளியை அவந்திகாவால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் இல்லாமல் அவந்திகாவின் வாழ்வு காதலில் மட்டும் எப்படி முழுமையடைய முடியும்? அந்த போஸ்டை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதற்கு எந்த பதிலும் போடாமல் அமைதியாக இருந்தாள். இந்த முறை அரவிந்தின் போஸ்டிற்கு எந்த விதமான கேலியான விளையாட்டான கமெண்ட்டுகளும் வரவில்லை. ஆரம்பத்தில் அவர்கள் நாயகன் ஒரு சாதாரண பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை அவனது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மை போல ஒருத்திக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்துவிட்டதே என்று பொறாமையில் அவளை திட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அரவிந்தின் போஸ்டை பார்த்ததும் அவர்கள் அனைவரது மனமும் இளகியது. இந்த வார்த்தைகள் ரொம்பவே டச் பண்ணுது. என் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும்னு ஆசைப்படுறேன். ஓகே கைஸ், நம்ம மிஸ்ஸஸ் அரவிந்த் கிட்ட மோசமா நடந்துக்கிறத இத்தோட நிறுத்திப்போம். உண்மையிலேயே அவங்க 2 பேரும் ஒன்னா நிக்கையில ரொம்பவே அழகா இருக்காங்க. இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர். 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ரொமான்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஆனா அரவிந்த் ராஜ் அம்ரிதா ரோஹன் விஷயத்துல அவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் என்று ட்விட்டர் முழுவதும் அவர்களுக்கான வாழ்த்து செய்தியாக குவிய ஆரம்பித்தது. இதை பார்த்த அவந்திகா உண்மையிலேயே பூரித்து போனாள். லேசாக டிரைவரையும் அர்ஜுனையும் ஒரு முறை எட்டி பார்த்தவள் அரவிந்தின் கைகளுக்குள் தன் கையை பிணைத்தாள். இப்போது அவளுக்கு அரவிந்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் அர்ஜுனை பார்த்தவள் அந்த எண்ணத்தை கைவிட்டு அவன் கை பிடித்தாள். அவந்திகாவின் சிறிய கை அரவிந்தின் பெரிய கைக்குள் முழுமையாக அடங்கி இருந்தது. இது ஏதோ அவள் மொத்தமாக அரவிந்திற்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்வை அவளுக்கு கொடுத்தது. அரவிந்தும் அவந்திகாவின் கைகளை அழுத்தமாக பிடித்துக் கொண்டிருந்தான். இருவரும் தங்கள் உலகில் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்க சட்டென பின்னால் திரும்பிய அர்ஜுன், இதுக்கு மேலேயும் உன் வாழ்க்கை கேவலமா இருக்க முடியுமா? என்ன பெர்ஃபெக்ஷன்? என்னதான் என் வாழ்க்கையில சரியா இருந்திருக்கு? உன்னோட வாழ்க்கையே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் தான் என்றான் கோபமாக. இதுவரை எதையும் யோசிக்காமல் வந்த அர்ஜுனுக்கு சட்டென அரவிந்தும் மாதவியும் அவனை தனியே விட்டுவிட்டு வீட்டை விட்டு சென்றது நினைவிற்கு வந்தது. அவன் என்னதான் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்தாலும் அவனால் முடியவில்லை. அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் அவனது நிலை நன்றாகவே புரிந்தது. உண்மையில் அவர்களுக்கு எந்த கோபமும் வரவில்லை. அவர்கள் கண்களுக்கு அர்ஜுன் ஒரு குழந்தையாகத்தான் தெரிந்தான். இதை பற்றி மேலும் பேசி அர்ஜுனை காயப்படுத்த விரும்பாதவர்கள் அந்த டாபிக்கை அப்படியே விட்டார்கள். இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்தில் எப்படி அகிலனை சந்திக்காமல் இருக்க முடியும்? நேராக அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். அகிலன் தொடர்ந்து அப்சர்வேஷனில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டதால் அவனை இன்னும் அவர்களால் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியவில்லை. தினமும் அரவிந்தும் அவந்திகாவும் மாறி மாறி வந்து அவனை பார்த்து சென்று கொண்டிருந்தார்கள். மாதவி நன்றாக இருந்த போது பல நாட்கள் மாதவி அகிலனோடு இருந்திருக்கிறாள். ஆனால் இப்போது அவளே நோயாளியாக மாறிவிட்ட பின்பு அவளால் எப்படி அகிலனை வந்து பார்க்க முடியும்? இன்று மூவரும் ஹாஸ்பிட்டலில் அகிலனின் அறைக்குள் நுழைந்ததுமே குஷியாக அரவிந்தை பார்த்த அகிலன், வாவ் மாமா, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க,
அதுவும் ட்விட்டர்ல ரொம்பவே என்று சொல்லி கண்ணடித்து சிரித்தான். அரவிந்தும் அகிலனின் அருகே அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுன் உண்மையில் இதெல்லாம் கனவா நிஜமா என்று சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. ஒரு புறம் அரவிந்தை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அகிலனை பார்த்து லேசாக அவனுக்கு பொறாமையாகவும் இருந்தது. அவனுடைய அண்ணன் அவனிடம் இதுவரை இப்படி பேசியது இல்லை என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது. மாதவி அவர்கள் வீட்டை விட்டு போவதற்கு முன்பு பல நாள் இருவரும் இது போல அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். இப்போது அது கனவிலும் நடக்காத விஷயமாக மாறிவிட்டது. அர்ஜுன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க அதுவரை அங்கு அவந்திகாவும் அவளோடு இன்னொருவனும் இருப்பதை கண்டு கொள்ளாமல் அரவிந்தோடு பேசிக் கொண்டிருந்த அகிலன் இப்போது அர்ஜுனை கேள்வியாக பார்த்து கொண்டிருக்க தொண்டையை செருமிய அரவிந்த், அகில், இவன் என்னோட தம்பி அர்ஜுன் என்றான். அகிலன் மட்டும் வேற்று உலகத்திலா இருக்கிறான்? அவனுக்கு மட்டும் எதுவும் தெரியாதா என்ன? ஆனால் இப்போது அவன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று யோசித்துக் கொண்டே ஹாய் என்றான். இவன் அவந்திகாவிற்கோ அரவிந்திற்கோ எதுவும் தொல்லை கொடுக்க கூடாது என்பதுதான் அகிலனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் எண்ணங்களுக்கு அணை போடும் விதமாக, டே அகில், என்னடா வெறும் ஹாய் சொல்ற? ஹாய் மாமான்னு சொல்லு, இவனும் உனக்கு மாமாதான், உன்னை விட பெரியவனும் கூட என்று சொன்னவள் லேசாக கண்ணடித்து, சீக்கிரமே உனக்கு இன்னொரு அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றாள். ஏதோ அவந்திகாவின் விளையாட்டு பேச்சு அந்த இடத்தில் ஒருவித கலகலப்பை உருவாக்குவதாக இருந்தது. ஏதோ அகிலனுக்கு அர்ஜுனை பார்த்ததும் அவன் மீது கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் சிறிது நேரம் அவனை கவனித்து பார்த்ததில் அவனை அகிலனுக்கு பிடித்து போனது. சிறிது நேரம் அகிலனோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள் பின்பு டாக்டரை பார்த்து அகிலனை எப்போது டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று விவரங்களை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்கள் வீட்டிற்கு வரும்போது மாலை 5 மணி ஆகியிருந்தது. ஆனால் அப்போதும் நயானாவும் அவளது பெற்றோரும் வீட்டிற்கு வரவில்லை. மாதவி மட்டும்தான் ஹாலில் மெதுவாக தனது வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து நடந்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வந்ததும் சுற்றி முற்றி பார்த்த அர்ஜுன், இன்னுமா அந்த நயானா வீட்டுக்கு வரல? அப்படி என்னதான் பண்றா? வயசான காலத்துல அந்த 2 பேரும் இன்னுமா டயர்டாகாம இருக்காங்க என்றான் லேசாக கோபம் கலந்த குரலில். இதை கேட்டதும் அவந்திகாவும் மாதவியும் ஒரே நேரத்தில் அர்ஜுனை முறைத்து பார்த்தார்கள். உண்மையில் அர்ஜுன் நயானாவின் மீது அதீத அக்கறையால் தான் விசாரித்தான். ஆனால் அவன் பேசிய விதமும் அவன் பயன்படுத்திய வார்த்தைகளும் தான் கடுமையானதாக இருந்தன. அதே கோபத்தோடு தன் போனை எடுத்த அர்ஜுன் நயானாவிற்கு போன் செய்து, எங்க இருக்க என்றான் கடுமையான குரலில். மறுபுறம் அவள் சொன்ன பதிலை கேட்டு பதறி போன அர்ஜுன், என்னது, நான் உடனே அங்க வரேன் என்று போன் பேசிக்கொண்டே வாசலை நோக்கி ஓடினான். என்னப்பா ஆச்சு என்று மாதவி பதற்றமாக கேட்க, எங்க அப்பாவும் மேனகா ஆண்டியும் நயானாவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. இந்த லூசு பொண்ணு மாமாவையும் அத்தையும் அங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. பைத்தியக்காரி, இது நேரடியா சிங்கத்தோட குகைக்குள்ள போய் தலைய குடுக்கறதுக்கு சமம் என்றான். பாகம் 363. எங்க அப்பாவும் மேனகா ஆண்டியும் போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு இந்த லூசு பொண்ணு சிங்கத்தோட குகைக்குள்ள போற மாதிரி அத்தையையும் மாமாவையும் கூட்டிக்கிட்டு அங்க போயிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுன் பதற்றமாக காரை நோக்கி ஓட அவன் பேசிய வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இந்த அர்ஜுன் இன்னும் முட்டாளாவே இல்லாம அவனோட சொந்த வீடே ஆபத்தான இடம்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். குட் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்ட அவந்திகாவால் அதை நினைத்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நயானா தன்னுடைய அப்பாவோடும் அம்மாவோடும் சென்னையில் பார்க் பீச் என்று சுற்றிவிட்டு இறுதியாக ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு ஒரு புது நம்பரிலிருந்து போன் வந்தது. குழப்பத்துடனேயே எடுத்து காதில் வைத்து அவள் ஹலோ என்று சொன்ன பிறகுதான் அது அர்ஜுனின் சித்தி மேனகா என்பதே அவளுக்கு தெரிந்தது. ஏனென்றே தெரியாமல் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அதே நடுங்கும் குரலில், மேனகா ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி என்றாள். ஒரு நொடி அமைதிக்கு பின் மென்மையாக சிரித்த மேனகா, அர்ஜுனோட அப்பாவுக்கு உங்க அப்பா அம்மா சென்னை வந்திருக்கிறது நேத்து ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. அதான் நேத்து எங்கனால எந்த பிளானும் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமா? உங்க அப்பா அம்மாவுக்கு டைம் இருக்குமா என்றாள். நயானா என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்க நயானாவின் அருகில் நின்று கொண்டிருந்த அவளது தந்தை அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்.
அர்ஜுனின் அம்மாவை சந்தித்து விட்டார்கள். அடுத்து அர்ஜுனின் அப்பாவை சந்திக்க வேண்டும் தானே? வேகமாக தலையசைத்து ஓகேன்னு சொல்லு என்று சைகை செய்து கொண்டிருந்தார். நயானாவிற்குள் உள்ளுக்குள் இருந்த அச்சத்தில் அது ஆண்டி என்று இழுத்து கொண்டிருக்க வேகமாக அவள் கையில் இருந்து போனை வாங்கி அவளது அப்பா கண்டிப்பா சம்மந்தி நாங்க வரோம் என்றார். மெதுவாக சிரித்த மேனகா ரொம்ப சந்தோஷம், டின்னரை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கே வந்துருங்க என்றாள். போனை கட் செய்த பிறகு நயானாவை பார்த்த அவளது அப்பா நயானா என்ன பழக்கம் அது? அர்ஜுனை பார்த்தேல, அவன் எவ்வளவு பொறுப்பான பையனா இருக்கான், அவங்க அம்மாவும் எவ்வளவு பாசமா இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா நமக்கு போன் பண்ணியே கூப்பிடுறாரு, நம்ம வரமாட்டோம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா நம்ம அவங்கள போய் மீட் பண்ணியே ஆகணும் என்றார். இப்போது நயானாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவளது அப்பா வருகிறேன் என்று சம்மதித்த பிறகு வர முடியாது என்று அவளால் சொல்ல முடியாது. 2 முறை அவள் அர்ஜுனிற்கு போன் செய்து பார்த்தும் அர்ஜுனின் போன் நாட் ரீச்சபிளிலேயே இருந்தது. அப்பா நம்ம மாதவி அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இங்க போலாம் என்று நயானா சொல்ல, திரும்பவும் நம்ம அவ்வளோ தூரம் போனா லேட் ஆகிருமா? இப்பவே பாரு ரொம்ப டைம் ஆகிருச்சு. முதன்னு எங்க பொண்ணு வாழ போற வீட்டை பாக்க போறோம். சரியா சாப்பிடுற டைமுக்கு போனா நல்லாவா இருக்கும்? முன்னவே போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க வேணாமா என்றார். இப்போது நயானாவிற்கு வேறு வழியே தெரியவில்லை. டாக்ஸி பிடித்து அர்ஜுனின் வீட்டிற்கு வழி சொன்னாள். நல்ல வேளையாக அவள் பதற்றத்தை கொஞ்சம் குறைக்கும் விதமாக அர்ஜுனே அவளுக்கு போன் செய்து விட்டான். அர்ஜுன் வருகிறேன் என்று சொன்னதால் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அவள் உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது. நிதானமாக மூச்சுவிட்டு அவளது பதற்றத்தை குறைத்து கொண்டிருந்தாள். ராஜேந்திரன் குடும்பத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்ற பிறகு அந்த வீடு இருக்கும் திசையில் கூட இருக்கக்கூடாது என்றுதான் அரவிந்த் ராஜேந்திரன் வீட்டிலிருந்து வெகு தொலைவிற்கு அப்பால் வீடு வாங்கியிருந்தான். இப்போது அர்ஜுன் அரவிந்தின் வீட்டில் இருந்து கிளம்பி இருந்தாலும் அவன் ஃபுல் ஸ்பீடில் வந்தாலும் கூட மாலை நேர டிராபிக்கையும் சிக்னலையும் கடந்து இங்கு வந்து சேர எப்படியும் இன்னும் 2 மணி நேரமாவது ஆகும். ஆனால் நயானாவும் அவளது பெற்றோரும் இப்போதே ராஜேந்திரனின் வீட்டை அடைந்திருந்தார்கள். அந்த காலத்து அரண்மனையில் இருப்பது போல மிக பெரிய கேட்டை பார்த்ததும் நயானாவிற்குள் இருந்த நடுக்கம் இன்னும் அதிகமானது. சென்ற முறை நயானா அர்ஜுனோடு இங்கு வந்தபோது அர்ஜுனின் கார் வந்ததும் இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்பட்டது. அதனால் இந்த கதவு இவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதையே நயானா பார்க்க தவறியிருந்தாள். இப்போது இந்த மிகப்பெரிய கதவு அவளுக்கு அச்சமூட்டுவதாக இருந்தது. அந்த மிகப்பெரிய பங்களாவை பார்த்து திகைத்து போன நயானாவின் அப்பா, நயானா அர்ஜுன் இந்த வீட்லயா இருக்கான்? இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கே, இங்க எத்தனை பேர் இருக்காங்க என்றார் ஆச்சரியமாக. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் வீட்டிற்கு முன்னர் இருந்த பார்க் போன்ற மிகப்பெரிய கார்டன் தான். தஞ்சாவூரில் இது போன்ற இடத்தில் வருடம் 50 மூட்டை நெல்லை அறுவடை செய்து விடுவார்கள். ஆனால் இங்கு அது வெறும் புல்தரையாக இருந்தது. நேற்று அவர்கள் அரவிந்தின் வீட்டிற்கு சென்ற போது அதுவே ஆடம்பரமான வீடு போல்தான் தெரிந்தது. ஆனால் இந்த இடத்தில் அரவிந்தின் வீடு போல இன்னும் 10 வீடு கூட இருக்கலாம் என்பது போல தோன்றியது. வாயை பிளந்து கொண்டு அந்த வீட்டை பார்த்த நயானாவின் அம்மா, இது ஏதோ ராஜா காலத்து அரண்மனை மாதிரி இருக்கு. உண்மையாவே இது அர்ஜுனோட வீடுதானா? அர்ஜுன் குடும்பம் இவ்வளவு வசதியானவங்களா என்று கேட்டாள். ஒரு முறை அந்த இடத்தை சுற்றி பார்த்த நயானாவின் அப்பா தன் தொண்டையை செருமிவிட்டு, ஓகே நம்ம இந்த வீட்டை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்க வேணாம், அப்புறம் நயானா ரொம்ப பயந்து போயிருவா என்று சொன்னவர் நயானாவை பார்த்து, சரிமா நயானா, எதுக்கு காத்துட்டு இருக்க, போய் கதவை தட்டு என்றார். நயானாவும் தயக்கத்தோடு சென்று கதவை தட்ட ஒரு நீண்ட அமைதிக்கு பின் இறுதியாக, யாரது என்று கொஞ்சம் கூட அமைதியும் தன்மையும் இல்லாமல் ஒரு காட்டுத்தனமான குரல் கேட்டது. அந்த அதட்டலில் பயந்து போன நயானா தயங்கிக் கொண்டே நடுங்கும் குரலில், அது நான் தான் என்றாள். அங்கு இருந்த ஒரு சிறிய கதவு திறக்கப்பட்டது. அதிலிருந்து வெளியே வந்து செக்யூரிட்டி ஆபீசர் நயானாவை முறைத்து பார்த்து, யாரு நீ
என்றார். அவரது கேள்வியில் நயானா கொஞ்சம் ஸ்தம்பித்துத்தான் போனாள். 2 நாட்களுக்கு முன்புதான் அவள் அர்ஜுனோடு இந்த வீட்டிற்கு வந்தாள். இப்போதும் மேனகாவின் அழைப்பின் பேரில்தான் வந்திருக்கிறாள். ஆனால் அவளை யாரென்றே தெரியாது என்று அந்த செக்யூரிட்டி சொல்வது நயானாவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பயந்து போன நயானா, அது நான் என்று ஆரம்பிக்க அவளது நிலையை உணர்ந்து கொண்ட அவளது தந்தை ஒரு அடி முன்னால் வந்து, நாங்க அர்ஜுனோட என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே, ஓ, சின்னையாவை பார்க்கணுமா, அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா என்றான் கோபமான குரலில். இதை கேட்டு நயானாவின் தந்தையும் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். இது போன்ற முரட்டுத்தனமானவனோடு எப்படி பேசுவது என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் அந்த செக்யூரிட்டியை பார்த்து கொண்டிருக்க அவர்களை வெளியே தள்ளுவது போல் கையை ஆட்டிய அந்த செக்யூரிட்டி, போங்க போங்க, இந்த இடத்த விட்டு போங்க. இது என்ன, சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினைச்சிட்டீங்களா? எங்க ஐயாவும் அம்மாவும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. உங்கள மாதிரி பட்டிக்காடுங்களை பாக்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்ல என்றான். பட்டிக்காடு, இந்த வார்த்தை நயானாவின் தந்தைக்கு கோபத்தை வரவழைப்பதாக இருந்தது. நயானாவும் அதிர்ந்து போனாள். போன முறை அர்ஜுனோடு அவள் இங்கு வந்தபோது இங்கிருந்த அனைவருமே அவளிடம் நன்றாக நடந்து கொண்டதால் இங்கு வேலை செய்பவர்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்கள் என்று நயானா நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் அவர்களின் உண்மையான சுயரூபமே நயானாவிற்கு தெரிய வருகிறது. நயானா பயந்த சுபாவம் கொண்டவள்தான், மென்மையானவள்தான். ஆனால் அவள் கண்முன்னே அவளது பெற்றோர்களை ஒருவன் இவ்வளவு தரக்குறைவாக பேசும்போது எப்படி அவளால் இதை தாங்கிக் கொண்டிருக்க முடியும்? கோபமாக அந்த செக்யூரிட்டியை முறைத்து பார்த்தவள், நாங்க வரோம்னு மேனகா ஆண்டி உங்ககிட்ட சொல்லலையா என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்த அந்த செக்யூரிட்டி, பஸ் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க கூட உங்களை விட நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கையில எப்படி நீங்க இங்க கெஸ்டா வர முடியும் என்றான். அவன் சொல்வது பொய் ஒன்றும் இல்லை. நயானா சென்ற முறை இங்கு வந்த போதே அனைத்தையும் கவனிக்கத்தான் செய்தாள். இந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவரும் நேர்த்தியான ஒரே போலான பிராண்டட் ஆடைகளைத்தான் அணிந்திருந்தார்கள். வாழ்நாளில் எப்போதும் நயானா அவள் ஏழையாக இருப்பதை நினைத்து கவலைப்பட்டதில்லை. அதுபோல் பணக்காரர்கள் மீது வெறுப்போடு இருந்ததும் இல்லை. ஆனால் இன்று இந்த பணக்கார திமிரை பார்த்ததும் அவளுக்கு ஒட்டுமொத்த பணக்காரர்களின் மீதும் வெறுப்பாக வந்தது. என்ன வார்த்தை சொன்ன என்று நயானாவின் அப்பாவும் அம்மாவும் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்க தனது உதட்டை அழுந்த கடித்த நயானா, நான் அர்ஜுனோட வைஃப் என்றாள். அதுவரை அவளை திட்டிக் கொண்டிருந்தவன் ஏதோ மிகவும் பவ்யமானவன் போல, ஐயோ மேடம், அது நீங்க தானா? சாரி மேடம், நீங்க தான் அர்ஜுன் சாரோட வைஃப்னு தெரியல, பாக்குறதுக்கு நீங்க எல்லாம் என்று ஏதோ சொல்ல வந்தவன் அதை சொல்லாமல் சிரித்துவிட்டு, அப்போ இங்கேயே வெயிட் பண்ணுங்க மேடம், நான் உள்ள போய் அம்மா கிட்டையும் ஐயா கிட்டையும் சொல்லிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவன் அவர்களை வெளியே விட்டு கதவை சாத்தினான். கதவு டம் என்று சாத்தப்பட்டதும் நயானாவின் கண்கள் கோபத்தில் சிவந்து போயிருந்தது. அவள் வாழ்நாளில் எப்போதும் இப்படி ஒரு அவமானத்தை சந்தித்ததே இல்லை. வருத்தத்தோடு அவள் தந்தையை திரும்பி பார்க்க, ஏமா, அர்ஜுன் வீட்ல இருக்க எல்லாரும் இப்படித்தான் பணத்திமிரோட நடந்துப்பாங்களா என்றார். நயானா தன் உதட்டை கடித்து கொண்டு பேசாமல் நிற்கவும், அட விடுங்க, நீங்க வேற, அதான் நேத்து நம்ம அர்ஜுனை பார்த்தோம், அவங்க அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரையும் பார்த்தோம். அவங்க எல்லாம் எப்படி தன்மையா நடந்துகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்யூரிட்டி தான். சரி, அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு, இது அவனோட வேலை, விடுங்க என்றாள் நயானாவின் அம்மா. அதற்கு மேல் அவளாலும் பேச முடியவில்லை. என்னதான் அவர்கள் கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்க குடும்பம்தான். அத்தோடு நயானாவின் அப்பா ஒரு டீச்சர் என்பதால் அவருக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அவரது வாழ்வில் யாரும் அவரிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதே இல்லை. அதைவிட இப்போதுதான் அவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டதே. இப்போதும் எதற்காக அவர்களை வெளியே நிற்க வைத்து கதவை சாற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு புரியவில்லை. இது அவர்கள் மூவரின் கோபத்தையுமே தூண்டியது. சிறிது நேர காத்திருப்பிற்கு பின் நயானா தன் உதட்டை கடித்து கொண்டு, அப்பா அம்மா, நாம இப்போ மாதவி ஆண்டி வீட்டுக்கு போலாம் என்றாள்.
இவர்கள் நயானாவை மட்டும் அவமானப்படுத்தி இருந்தால் நயானா அதை பெரிதாக எடுத்துக் கொண்டிருக்க மாட்டாள். அர்ஜுன் சொல்லாமல் சட்டென திருமணம் செய்து கொண்டதாலும், அவள் கர்ப்பமாக இருப்பது ராஜேந்திரனுக்கு தெரியும் என்பதாலும், அவள் தன் மகனை மயக்கிவிட்டாள் என்று ராஜேந்திரன் நினைப்பதிலும் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்வதிலும் தவறொன்றும் இல்லை. ஆனால் எதற்காக அவளோடு சேர்ந்து அவள் பெற்றோர்களும் அவமானப்பட வேண்டும் என்று நினைத்த நயானாவின் கண்களில் நீர் கோர்த்தது. நல்ல வேளையாக மேகம் இருட்டி கொண்டு வந்ததால் அவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை அவளது பெற்றோர் கவனிக்கவில்லை. இல்லை என்றால் அவர்கள் மிகவும் வருந்தி இருப்பார்கள். நயானா சொன்னதை கேட்ட அவளது தந்தை ஒரு முறை தன் முன்னால் இருந்த அந்த ஆடம்பர வீட்டை பார்த்தவர் லேசாக சிரித்து, பரவாயில்ல நயானா, இந்த செக்யூரிட்டி வீட்ல இருக்கவங்க கிட்ட போய் நம்ம வந்திருக்கோன்னு சொல்லணும். அப்புறம் அவங்க நம்மள பார்க்க வரணும். டைம் ஆகத்தான் செய்யும். நமக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே, தாராளமா வெயிட் பண்ணலாம் என்றார். இதை கேட்ட நயானாவின் இதயம் வலித்தது. அவர் வாழ்நாள் முழுவதும் மதிக்கத்தக்க ஒருவராகத்தான் இருந்தார். ஆனால் இன்று தனக்காக தன் தந்தை தன் மரியாதையை எல்லாம் விட்டுவிட்டு நிற்பது அவளை யாரோ கத்தியால் தாக்குவது போல இருந்தது. அவளது தந்தைக்கும் இங்கு காத்திருப்பதில் விருப்பமில்லைதான். ஆனால் என்ன செய்ய, திருமணம் முடிந்து விட்டது. என்னதான் இருந்தாலும் அவரது மகள் வாழப்போகும் வீடு. இப்போது மட்டும் அவர்கள் பார்க்க மாட்டேன் என்று சென்று விட்டால் நாளை அவளது மாமனார் மாமியார் அவளை டார்கெட் செய்து அவளுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவமானத்தை பொறுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். இங்கு நயானா அந்த குழந்தையை கலைக்காமல் விட்டதற்காக முதல் முறையாக வருந்தினாள். ஒரே ஒரு நொடி கண்ணை மூடி அந்த மாத்திரையை சாப்பிட்டிருந்தால் எல்லாம் முடிந்திருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்த அவளது அம்மா, என்ன பொண்ணுமா நீ, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஒன்னும் தப்பில்ல என்றாள். ஒரு பெருமூச்சு விட்ட நயானா தன் போனை எடுத்து, நான் இப்பவே டாக்ஸி கூப்பிடுறேன், இதுக்கு மேல நாம இங்க வெயிட் பண்ண வேணாம் என்று சொன்னவள் வேகமாக டாக்ஸிக்கு போன் செய்தாள். அவள் நேரமோ என்னவோ தெரியவில்லை. டாக்ஸி வருவதற்கு இன்னும் 10 நிமிடம் ஆகும் என்றார்கள். இப்போது அவர்களுக்கு காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. வானம் வேறு இருட்டிக் கொண்டு எந்த நேரம் வேண்டுமானாலும் மழை வர தயாராக இருந்தது. நயானாவின் கண்களிலும் நீர் தேங்கி எந்த நேரம் வேண்டுமானாலும் கண்ணீர் சிந்த தயாராக இருந்தது. பாகம் 364. அர்ஜுனின் வீட்டில் நயானாவையும் அவளது பெற்றோரையும் செக்யூரிட்டி அவமானப்படுத்திவிட்டு சென்றதும் அங்கிருந்து கிளம்பலாம் என்று நயானா டாக்ஸிக்கு போன் செய்துவிட்டு காத்திருந்த நேரம் அவர்களுக்கு பின்னால் இருந்த அந்த மிகப்பெரிய கதவு திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து, அச்சச்சோ சம்மந்தி, எங்களை மன்னிச்சிருங்க, ஆக்சுவலா அர்ஜுன் உங்களை கூட்டிட்டு வருவான்னு தான் நான் நினைச்சிருந்தேன். அதான் நான் செக்யூரிட்டி கிட்ட எந்த டீடைல்ஸும் சொல்லல, சாரி சம்மந்தி என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள் மேனகா. அவள் சாதாரண நாளில் அணிந்திருக்கும் ஆடையே அவளது பணக்கார தோரணையை வெளிக்காட்டுவதாக இருக்கும். என்று நயானாவையும் அவளது பெற்றோரையும் கலவரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடே உடை அணிந்திருந்தாள். அவளது உடை, அவள் அணிந்திருந்த ஆபரணம் என்று அனைத்திலும் அவளது பணக்காரத்தனம் தெளிவாக தெரிந்தது. சாரிமா நயானா என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை பிடித்த மேனகா, ஐயோ நயானா, என்னமா அது, உன் கை எவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு என்றாள் அக்கறையாக. அவள் வார்த்தையில் இருந்த போலித்தனத்தை உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நயானா ஒன்றும் முட்டாள் இல்லையே. மேனகாவை பார்த்து நயானா சிரித்த சிரிப்பில் அவளது கோபமும் கலந்திருந்தது. பின் நயானாவின் தாய் தந்தையை பார்த்த மேனகா, சம்மந்தி, இந்த செக்யூரிட்டி இருக்கானே, அவன் சரியான முட்டாள். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஆக்சுவலா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதான் அவன் அப்படி மோசமா நடந்துட்டான். இருந்தாலும் அவன் உங்ககிட்ட இப்படி நடந்திருக்க கூடாதுதான் என்று சொன்னவள் அந்த செக்யூரிட்டியை பார்த்து, டேய் முட்டாள், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாதா? உனக்கு உன் கண் என்ன உடனிலையா இருந்துச்சு என்று கோபமாக திட்டினாள். என்னதான் மேனகா உண்மையாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் மன்னிப்பு கேட்பது போல் நடித்து கொண்டிருந்தாள். அதற்கு ஏற்றாற்போல் இவர்களும் நடித்துத்தானே ஆக வேண்டும். இல்ல சம்பந்தி, இதனால என்ன, நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல என்றாள் நயானாவின் அம்மா. கஷ்டப்பட்டு மேனகாவை பார்த்து சிரித்த நயானாவின் அப்பா, அர்ஜுனோட அப்பா எங்க
என்று மேனகாவை பார்த்து கேட்டார். வீட்டிற்கு வந்திருக்கும் சம்பந்தியை முறைப்படி இருவரும் வந்து வரவேற்பதுதான் முறை. ஆனால் இங்கு மேனகா மட்டும் வந்திருப்பதை பார்த்த நயானாவின் தந்தையின் பார்வை அர்ஜுனின் தந்தையை தேடியது. அது சம்பந்தி, இப்பதான் அர்ஜுனோட அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. அதான் குளிச்சிட்டு கிளம்பிட்டு இருந்தாரு. நீங்க இவ்ளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அதான் எங்கனால உங்களை ஃபார்மலா வரவேற்க முடியல என்றாள். சீக்கிரமா வந்துட்டீங்க என்ற வார்த்தையை மேனகா அழுத்தி சொல்லியதில் இருந்து ஏதோ நயானாவும் அவளது பெற்றோரும் எப்போது அவளிடமிருந்து போன் வரும் என்று காத்திருந்து ஓடி வந்து விட்டார்கள் என்று சொல்வது போல் இருந்தது. இதை கேட்டதும் நயானாவின் முகம் மாறியது. லேசான கோபத்தோடு, மேனகா ஆண்டி, நீங்க எங்களுக்கு கால் பண்ணும்போது நாங்க இங்க பக்கத்துலதான் இருந்தோம். கிட்டத்தட்ட எங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டோம். அதான் அப்படியே என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த மேனகா, பரவாயில்லமா, எனக்கு புரியுது. நேத்து தானே சம்பந்தி எல்லாம் ஊர்ல இருந்து வந்தாங்க. அதான் அவங்க இன்னைக்கு ஹோட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஹோட்டல்ல இருந்து இங்க கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆச்சும் ஆகும்னு நினைச்சேன். நீங்க இவ்ளோ சீக்கிரம் வந்ததுனால கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல என்றாள். இதை கேட்டு தன் உதட்டை அழுந்த கடித்த நயானா, மேனகா ஆண்டி, நீங்க இன்னும் ப்ரிப்பேர்டா இல்ல. இட்ஸ் ஓகே, எங்கனால புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னும் அவசரம் இல்ல, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம் என்று மேனகாவின் பாணியிலேயே அவளுக்கு பதில் சொன்னாள். உண்மையில் தன் பெற்றோரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்பது நயானாவிற்கு இப்போதுதான் தெரிந்தது. வீட்டு வாசலிலேயே இத்தனை அவமானம் நடக்கிறது என்றால் இன்னும் உள்ளே என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் வாசல் வரை வந்துவிட்ட பிறகு இனி பின்வாங்க வழி இல்லை என்பது அவளுக்கு தெரியவில்லை. அட, என்னம்மா நயானா பேசுற? இவ்ளோ தூரம் வந்தவங்கள எப்படி திருப்பி அனுப்புறது? அதுவும் இல்லாம அர்ஜுனோட அப்பாவும் உங்க அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு தான் காத்திருக்காரு என்று சொன்னவள் அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். நயானாவும் அவளது அம்மாவும் வெளி உலகம் தெரியாதவர்கள் என்பதால் பெரிதாக அவர்கள் எதையும் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் நயானாவின் அப்பாவிற்கு அவர்கள் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு முறையில் இருந்துமே இவர்களை அவமானப்படுத்துவதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. எப்போதும் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தாலோ இல்லை மதிக்கத்தக்க யாராவது வந்தாலோ அவர்களை மெயின் டோர் வழியாக அழைத்து செல்வதுதான் உண்மையான மரியாதை. ஆனால் இப்போதுதான் முதலாக நயானாவின் பெற்றோர்கள் இங்கு வருகிறார்கள். ஒரு மரியாதைக்கு கூட மெயின் டோரை திறக்காமல் சைட் டோர் வழியாகத்தான் உள்ளே அழைத்து செல்லப்பட்டனர். இத்தனை அவமானங்களை தாண்டியும் அவர் உள்ளே செல்வது நயானாவிற்காக மட்டும்தான். என்னதான் இருந்தாலும் நயானாவும் அர்ஜுனும் திருமணம் செய்து கொண்டனர். இனி நயானா இங்குதான் வாழ வேண்டும். அத்தோடு ரெஜிஸ்டர் செய்தது மட்டும் போதும் என்று அப்படியே விட்டுவிடவும் முடியாது. ஊரறிய இவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக அர்ஜுனின் தந்தை காத்திருக்கும் போது எப்படி அவரால் உள்ளே செல்லாமல் இருக்க முடியும்? அவர் இதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க நயானாவின் அம்மாவோ அந்த வீட்டின் அழகையும் முன்னால் இருந்த கார்டனின் அழகையும் கண்டு பிரமித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தவறியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வாசலில் நடந்த அவமானங்களுக்கு பிறகு இவர்களிடம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டார். அவர்களை வீட்டிற்குள் அழைத்து வந்த மேனகா, இவ்ளோ பெரிய வீடு இருக்குன்னு தான் பேரு சம்பந்தி, பாருங்க இதனால எவ்ளோ தொல்லைன்னு. அப்போ செக்யூரிட்டி ஆபீசர் வந்து சொன்னதும் எனக்கு இங்க இருந்து கேட்டுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகிருச்சு. அதனாலதான் உங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டியதா போயிருச்சு என்றாள். அவள் அவர்களை அவமானப்படுத்தத்தான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்தும், இட்ஸ் ஓகே மேனகா ஆண்டி, நீங்க ரொம்ப ஃபார்மலா இருக்கீங்க. இவ்ளோ ஃபார்மலா இருக்கணும்னு அவசியம் இல்ல என்றாள் நயானா. அடுத்த நொடி, என்ன மேனகா ஆண்டியா, நீ அவளை அத்தன்னு தான் கூப்பிடணும் என்று சொல்லிக்கொண்டே ராஜேந்திரன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார். அனைவரும் அவரை திரும்பி பார்க்க, நயானா, நீ மேனகாவ அத்தன்னு கூப்பிடணும், இல்லனா அம்மானு கூப்பிடணும், புரிஞ்சதா
என்றார் கோபமான குரலில். இதை கேட்ட நயானா ஒரு நொடி அப்படியே அதிர்ந்து போனாள். அன்று அர்ஜுன் மேனகாவை அவளுக்கு இன்ட்ரடியூஸ் செய்து வைக்கையில் மேனகா ஆண்டி என்றுதான் அறிமுகம் செய்து வைத்தான். அதனால் நயானாவும் அப்படியே அழைத்தாள். அது தவறு என்றால் ராஜேந்திரன் தன்மையாக சொல்லி இருக்கலாம். ஆனால் தன் பெற்றோர் முன்னாலேயே தன்னிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டது நயானாவிற்கு சங்கடமாக இருந்தது. தன்மையாக சொல்லி இருந்தால் மேனகாவை அத்தை என்று அழைப்பதிலோ அம்மா என்று அழைப்பதிலோ நயானாவிற்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்க போவதில்லை. ஆனால் இப்போது மேனகாவை அவளுக்கு அம்மா என்றோ அத்தை என்றோ அழைக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அவள் ஏதோ சொல்ல வாய் திறந்த நேரம், அட விடுங்க ராஜேந்திரன், என்னதான் இருந்தாலும் நான் அர்ஜுனோட சித்தி தானே, என்னை எப்படி கூப்பிட்டா என்ன என்று எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் சொன்ன மேனகா, இந்நேரம் சாப்பாடு ரெடி ஆகியிருக்கும், வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம் என்றாள். இப்போது மேனகாவை கோபமாக முறைத்து பார்த்த ராஜேந்திரன், என்ன மேனகா பேசிட்டு இருக்க, சித்தினாலும் அம்மா தானே, இவ மட்டும் ஒன்னா அத்தன்னு தான் கூப்பிடணும் என்றார் அதிகாரமான குரலில். இதை கேட்ட நயானாவிற்கு கோபமும் அதை வெளிக்காட்ட முடியாத இயலாமையில் கண்ணீரும் சேர்ந்து வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நயானாவின் தந்தை, சம்மந்தி, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நயானா இவங்களை எப்படி கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல என்றார் மிகவும் தன்மையான குரலில். ஆனால் அவரது வார்த்தைகள் ராஜேந்திரனின் கோபத்தை இன்னமும் அதிகப்படுத்தியது. அப்போ எனக்கு அதிகாரம் இல்லனா வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு என்று சீறினார். வேற யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நயானா இவங்களை எப்படி கூப்பிடணும், இங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் சொல்ற உரிமை அர்ஜுனுக்கு மட்டும்தான் இருக்கு என்று மென்மையான குரலில் தீர்க்கமாக சொன்னார். புருவத்தை சுருக்கி அவரை பார்த்த ராஜேந்திரன், அர்ஜுன் மேனகாவா அம்மானு தான் கூப்பிடணும், சோ அவனோட வைஃப் என்று ஏதோ சொல்ல வர லேசாக சிரித்த நயானாவின் அப்பா, சரியா சொன்னீங்க சம்பந்தி, அர்ஜுன் இவங்கள அம்மானு தான் கூப்பிடணும். ஆனா பாருங்களேன், இந்த காலத்து பசங்களுக்கு உறவு முறையே தெரிய மாட்டேங்குது. அர்ஜுன் இவங்கள மேனகா ஆன்டின்னு தான் கூப்பிட்டதா தான் எனக்கு ஞாபகம். இட்ஸ் ஓகே, நான் அர்ஜுன் பார்க்கும்போது யாரை எப்படி கூப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறேன் என்றார் அழுத்தமான குரலில். ராஜேந்திரனுக்கு நயானாவின் அப்பா பேசியதன் அர்த்தம் புரிந்தது. நீ என் பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா, அப்ப நான் உன் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன் என்பது போல்தான் அவர் பேசியது இருந்தது. ராஜேந்திரனுக்கு கோபம்தான். ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி மேலும் மேலும் பேசிக் கொண்டிருக்க விரும்பாதவர் தொண்டையை செருமி மேனகாவை பார்த்து, டின்னர் ரெடி ஆகிருச்சா என்றார். இதோ இப்ப போய் பாத்துட்டு வரேன் என்று சொன்ன மேனகா கிச்சனுக்குள் சென்று அங்கிருந்த ஒரு பணிப்பெண்ணிடம் டீ ட்ரேவை கொடுத்து அனுப்பினாள். என்னதான் அர்ஜுனின் வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்ததாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்தாலும் அவர்களது டீ டம்ளர் மிகவும் சிறியதாகவும் விலை உயர்ந்த கண்ணாடியில் அதிக வேலைப்பாடுகள் கொண்டதாகவும் இருந்தது. இதை பார்த்ததுமே ஒருவேளை இதை சரியாக பிடிக்க தெரியாமல் கீழே போட்டு உடைத்து விட்டால் என்ன செய்வது என்று நயானாவின் அம்மாவிற்கு பயம் தோன்றியது. நல்ல வேளையாக அவரது பயத்தை நன்கு உணர்ந்த நயானாவின் தந்தை, எங்க குடும்பத்துல யாருக்கும் சாப்பிடுறதுக்கு முன்ன டீ குடிக்கிற பழக்கம் இல்ல, டீ வேணாம் என்றார். இதை கேட்டதும் தான் அவளது அம்மாவிற்கு பெரிய நிம்மதியாக இருந்தது. அதே நேரம் அவளது அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த நயானாவிற்கு தன் மீதே கோபம் வந்தது. இந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து அர்ஜுனை திருமணம் செய்து தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று அவளுக்கு தோன்றிக் கொண்டிருந்தது. இப்போது அந்த எண்ணம் இன்னும் இன்னும் அதிகரித்தது. நயானா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, இவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுனால நாம சீக்கிரமா இவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும் என்றார் ராஜேந்திரன். ஆமா, நாங்களும் அதனாலதானே அவசர அவசரமா ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம். எப்போ ரிசப்ஷன் வைக்கலாம் என்னன்னு உங்களுக்கு ஏதும் ஐடியா இருக்கா என்று நயானாவின் அப்பா கேட்க, அதுக்கெல்லாம் எங்க நேரம், அவசர அவசரமா இவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே நாங்க இன்னும் மீண்டு வரல, அதுக்கப்புறம் தானே அரேஞ்ச் பண்றதெல்லாம் என்று கடுமையான முகபாவத்தோடு ராஜேந்திரனிடமிருந்து பதில் வந்தது. இதை கேட்டதும் நயானாவின் தந்தையின் முகம் சுருங்கியது. இந்த திருமணம் ராஜேந்திரனின் சம்மதம் இல்லாமல் நடந்திருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் தொண்டையை செருமிக் கொண்டவர், ஆமா சம்பந்தி,
2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. சட்டுன்னு கல்யாண விஷயம் தெரிஞ்சதும் எங்கனாலையும் ஒன்னும் பண்ண முடியல என்று அர்ஜுனையும் உள்ளே இழுத்து விட்டார். புருவம் சுருக்கி நயானாவின் தந்தையை பார்த்த ராஜேந்திரன், அது கரெக்டா சம்பந்தி, அர்ஜுனுக்கு பெருசா உலகம் தெரியாது, யார் கூடவும் பழகாம இந்த சின்ன வீட்டுக்குள்ளவே வளர்ந்துட்டான், அதான் எதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம செஞ்சிடுறான் என்றார் நக்கலான குரலில். அவர் சொல்வதை வைத்து பார்த்தால் அர்ஜுனிற்கு உலகம் தெரியாது, நயானாதான் அவனை ஏமாற்றி இவ்வளவு அவசரமாக திருமணம் செய்து கொண்டாள் என்பது போல இருந்தது. இதை கேட்டு லேசாக சிரித்த நயானாவின் தந்தை, சம்பந்தி சொல்றத பார்த்தா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல போல தெரியுதே என்றார். இதை கேட்டு ராஜேந்திரன் வேகமாக தலையாட்டினார். ஆனால் அவர் ஏதோ சொல்ல வருவதற்குள், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப போய் அத பத்தி எதுக்கு பேசிட்டு, அடுத்து என்ன பண்ணலான்னு பேசலாம் சம்பந்தி என்றாள் நயானாவின் அம்மா. அடுத்து என்ன பண்றது, ஒரு பெரிய ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணணும். ராஜேந்திரன் குடும்ப கல்யாணம் சாதாரணமா இருக்க கூடாது, சாதாரணமா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க என்றார் ஆணவமான குரலில். இது நயானாவும் அவளது பெற்றோரும் சாதாரணமானவர்கள் என்பதை குத்தி காட்டுவது போல் இருந்தது. இதற்கு மேல் இங்கு பேசிக் கொண்டிருக்க விரும்பாத நயானா தன் வயிற்றை பிடித்து, அப்பா அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, நாம இப்பவே இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொல்லி எழுந்து நின்றாள். அதுவரை ஆணவமாக பேசிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் இப்போது நயானாவின் வயிற்றை பார்த்து, என்னது வயிறு வலிக்குதா, என் பேரனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன, சீக்கிரம் எனக்கா நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லு என்றார். இதை கேட்ட நயானாவின் அப்பா அம்மா இருவர் முகத்திலும் அதிர்ச்சி தோன்றியது. நயானாவும் பதற்றமானாள். இதுவரை ஏன் நயானாவும் அர்ஜுனும் இவ்வளவு சீக்கிரமாக திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. இப்போது ராஜேந்திரன் கேட்ட கேள்வியிலிருந்து எதனால் இந்த அவசர கல்யாணம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. பாகம் 365. நயானா அந்த இடத்தை விட்டு தப்பிப்பதற்காக வயிறு வலிக்கிறது என்று சொல்ல போக அதுவரை ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் இப்போது நயானாவின் வயிற்றை பார்த்து, என்னோட பேர குழந்தைக்கு என்னாச்சு, டாக்டரை கூப்பிடுங்க சீக்கிரம் என்று பதற ஆரம்பித்தார். அதுவரை எதற்காக நயானாவும் அர்ஜுனும் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்பது அவளது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் புரியாமல் தான் இருந்தது. இப்போது ராஜேந்திரன் சொன்னதை கேட்ட பிறகுதான் அவர்களுக்கு அதன் காரணம் புரிந்தது. தண்ணீரில் மூழ்கும் கட்டம் வந்த பிறகு எப்படி அவன் தண்ணீரில் குதித்தான் என்பதை பற்றி பேசி என்ன பயன் இருக்க போகிறது? அதுபோல எப்படியோ அர்ஜுனும் நயானாவும் திருமணம் செய்து விட்டார்கள். இனி அதற்கான காரணத்தை யோசித்து என்ன பலன் இருக்க போகிறது என்று நினைத்தவர்களுக்கு ராஜேந்திரன் பேசியதை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் குழந்தை பிறக்கவில்லை, இப்போதே நயானாவிற்கு என்ன ஆனது என்பதை யோசிக்காமல் குழந்தைக்கு என்ன ஆனது என்றுதான் யோசிக்கிறார். நாளை குழந்தை பிறந்த பிறகு இவர்கள் நயானாவை எப்படி நடத்துவார்கள் என்பதை நினைத்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் நேரம் ராஜேந்திரன் தன் கடுமையை குறைத்து பேச ஆரம்பித்திருந்தார். ஓகே, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதும் ஆட்சேபனை இருக்கா என்று பொறுமையாக கேட்டார். நயானாவின் அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் ஒரு முறை பார்த்து கொண்டவர்கள், எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது, எங்க குழந்தைங்க சந்தோஷம்தான் முக்கியம் என்றனர். சரி என்று தலையசைத்த ராஜேந்திரன் ஒரு நொடி மௌனத்திற்கு பின், நாங்க கல்யாணத்துக்கு பசங்களுக்கு கிஃப்டா 10 கோடி குடுக்கலான்னு இருக்கோம், நீங்க இவ்ளோ குடுக்க போறீங்க என்று ஒரு மாபெரும் குண்டை தூக்கி போட்டார் ராஜேந்திரன். நயானாவின் குடும்ப நிலையை பற்றி நன்றாக தெரியும். அனைத்தும் தெரிந்துதான் நயானா அர்ஜுனை திருமணம் செய்தது எவ்வளவு தவறான முடிவு என்பதை புரிய வைப்பதற்காக இதை சொன்னார். இங்கு 10 கோடி என்றதும் நயானா அவளுடைய அப்பா அம்மாவின் முகம் வெளிரி போனது. 10 லட்சம் சீதனமாக கொடுப்பதே அவர்களை பொறுத்தவரை சிரமமான விஷயமாக இருக்கும் போது 10 கோடி என்றால் எப்படி முடியும்? ஆனால் என்ன செய்வது? நயானா திருமணம் செய்துவிட்டாள். அனைத்திற்கும் மேலாக கர்ப்பமாக வேறு இருக்கிறாள். அவர்கள் கொடுப்பதை விட அதிகமான சீதனம் கொடுக்காவிட்டால், தன் மகளை அவர்கள் கஷ்டப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்த நயானாவின் தந்தை தன் மனதை திடப்படுத்தி கொண்டு, நாங்க 11 கோடி சீதனமா கொடுக்கிறோம் என்றார். இதை கேட்ட நயானா அதிர்ந்து போனாள்.
அவர்கள் தங்கியிருக்கும் வீடு, மற்ற சொத்துக்கள் என்று அனைத்தையும் விற்றால் கூட 1 கோடி ரூபாய் தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் அவளது அப்பா 11 கோடி சீதனம் கொடுக்க ஒத்துக்கொண்டார் என்பது அவளுக்கு புரியவில்லை. அவள் கல்யாணத்திற்காக இனி வாழும் காலமெல்லாம் அவளது பெற்றோர்கள் கடனாளியாக வாழ்வதை அவள் விரும்பவில்லை. சட்டென, அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? 11 கோடி எப்படி நம்மளால முடியும் என்றால் கோபமாக. நயானாவை முறைத்து பார்த்த அவளது அப்பா, பெரியவங்க பேசும்போது சின்ன பொண்ணு நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? அமைதியாரு, என்னால என்ன முடியும்னு எனக்கு தெரியும் என்று நயானாவை அதட்டியவர் அதே போல் கோபமான குரலில், நயானா இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணும். பொண்ணுங்க எப்பவுமே அவங்களோட சொந்த கால்ல நிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மத்த பொண்ணுங்க மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சமையல் கட்டு குழந்தைங்கன்னு உன்னை நீயே சுருக்கிக்க கூடாது என்றார் தீவிரமாக. இது நயானாவிற்காக சொல்லப்பட்டதை விட ராஜேந்திரனுக்காகத்தான் சொல்லப்பட்டது. ராஜேந்திரனுக்கும் அது புரிந்தது. அவர் கோபமாக, என்ன இது என்று ஏதோ பேச ஆரம்பிக்கும் போதே அதே உறுதியான குரலில் ராஜேந்திரனை தடுத்த நயானாவின் அப்பா, எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் என் பொண்ணு அவளோட தேவைக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா வாழ்க்கைன்னு இருந்தா அதுல ஒரு குறிக்கோள் இருக்கணும் தானே என்றார். ராஜேந்திரன் எதுவும் பேசாமல் இருக்கவும் எழுந்து நின்ற நயானாவின் அப்பா, ஓகே அப்போ நாங்க கிளம்புறோம். ஆல்ரெடி இருட்டாகிருச்சு. உங்களுக்கு டைம் கிடைக்கல, எங்க ஊருக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு நயானாவையும் அவளது அம்மாவையும் அழைத்து கொண்டு வாசலை நோக்கி நடந்தார். ராஜேந்திரன் அவர்களை தடுக்கவோ சாப்பிட்டு விட்டு போகலாம் என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் வெளியே கிளம்புவதை பார்த்த மேனகா வேகமாக அவர்களிடம் வந்து, என்னாச்சு சம்பந்தி? கிட்டத்தட்ட சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சு. அர்ஜுனும் போன் பண்ணி அவன் வந்துட்டே இருக்கிறதா சொன்னான். இருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்றாள். இல்ல, நாங்க கிளம்புறோம் என்று ஒற்றை வார்த்தையில் சொன்ன நயானாவின் தந்தை நிற்காமல் வாசலை அடைந்தார். அவர்கள் வாசலை அடைந்த நேரம் அர்ஜுனின் கார் கிரீச்சிடும் சத்தத்தோடு நிறுத்தப்படுவது கேட்டது. வேகமாக காரில் இருந்து ஒரு பைத்தியக்காரனை போல் இறங்கி வந்த அர்ஜுன் நயானாவையும் அவளது பெற்றோர்களையும் பார்த்து, என்னாச்சு என்றான் பதற்றமான குரலில். தனது கோபத்தை எல்லாம் மறைத்து கொண்டு கஷ்டப்பட்டு சிரித்த நயானாவின் தந்தை, ஒன்னும் ஆகல அர்ஜுன், நாங்க காலையில இருந்து வெளியே சுத்தினதால ரொம்பவே டயர்டா இருக்கோம். அதான் இப்போ சாப்பிடல. ஃபர்ஸ்ட் நாங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்றார். அங்கு என்ன நடந்தது என்று அர்ஜுனிற்கு கொஞ்சமும் தெரியவில்லை. ஆனால் ராஜேந்திரனையும் மேனகாவையும் ஒருமுறை திரும்பி பார்த்தவன் மீண்டும் தன் மாமனார் மாமியாரை பார்த்து, ஓகே அங்கிள், அப்போ நான் உங்களை ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுறேன் என்றான். இதை கேட்ட ராஜேந்திரன் புருவம் சுருக்கி அர்ஜுனை பார்த்து, ஒரு நாள் பூரா நீ வீட்டுக்கு வராம வெளியே சுத்தி இருக்க. நேத்து நைட்டு கூட நீ வீட்டுக்கு வரல. ஆனா இன்னைக்கு வந்ததும் வராததுமா திரும்ப வெளியே போறேன்னு சொல்ற. சம்பந்திய டிராப் பண்றதுக்கு நீ தான் போகணும்னு அவசியம் இல்ல என்று சொன்னவர் உடனடியாக டிரைவரை அழைத்து, சம்பந்தியையும் என் மருமகளையும் பத்திரமா கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டு வா என்றார். முதல் முறை அர்ஜுனுக்கு தான் ஒரு கையால் ஆகாதவனாக இருப்பதாக தோன்றியது. வெளியே வாசல் வரை சென்றவன் நயானாவின் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து, அத்தை, மாமா, எங்க அப்பா உங்ககிட்ட ரூடா நடந்திருந்தாலோ இல்ல ரொம்ப மோசமா பேசியிருந்தாலோ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இது எங்களோட வாழ்க்கை. நானும் நயானாவும் தான் வாழ போறோம். நான் எந்த விதத்திலையும் நயானாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் என்றான். அவனை கூர்மையாக பார்த்த நயானாவின் அப்பா, அர்ஜுன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார். தாராளமா கேளுங்க அங்கிள் என்று அர்ஜுன் சொல்லவும், உங்க வீட்ல நீ உன் சித்திய எப்படி கூப்பிடுவ? அம்மானு கூப்பிடுவியா, சித்தின்னு கூப்பிடுவியா, இல்ல ஆன்டின்னு கூப்பிடுவியா? நாங்க வீட்டுக்கு வந்ததுமே நயானா உங்க சித்திய அத்தைன்னு தான் கூப்பிடணும்னு சொன்னாரு. அவங்கள என்னன்னு கூப்பிடணும்னு நீதான் சொல்லணும் என்றார். எவ்வளவு சாதாரண விஷயத்திற்கு ஒரு பிரச்சனை வருமா என்று ஒரு நொடி திகைத்து போன அர்ஜுனின் முகத்தில் சட்டென கோபம் தோன்றியது. அங்கிள், எங்க அப்பாவுக்கு எது முக்கியம் இல்லைன்னு தெரியல. அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. மேனகா ஆன்டியே இத பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல என் சொன்னவன் நயானாவை பார்த்து, நயானா, இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. உனக்கு அவங்கள என்னன்னு கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. எனக்கு ஏனோ அவங்கள அம்மானு கூப்பிட தோணல. ஸ்டார்டிங்ல இருந்தே ஆன்டின்னு தான் கூப்பிடுவேன்.
நீயும் அப்படியே கூப்பிட, இதுல என்ன இருக்கு என்றான் சாதாரணமாக. இதை கேட்டு லேசாக புன்னகைத்த நயானாவின் அப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல அர்ஜுன். உங்க அப்பா இத சொல்லிட்டு இருக்கையில உன்னோட மேனக ஆன்ட்டியும் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் நீ அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசை இருக்கு போல. அது ஒன்னும் தப்பில்ல. நீ இத பத்தி அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரணும் என்றார். அர்ஜுனும் வேறு எதுவும் பேசாமல் அமைதி காத்து தலையசைத்தான். நயானாவும் தன் அப்பா அம்மாவோடு காரில் ஏற போகும் நேரம், நயானா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு தானே? அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாமே, நீ ஏன் கிளம்புற என்றான். காருக்குள் இருந்து எட்டி பார்த்த நயானாவின் தந்தை, இல்ல அர்ஜுன், நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க தான். ஆனா முறைப்படி இன்னும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீ சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நயானா இங்க தங்க முடியும் என்றார். அவரது வார்த்தையிலிருந்து நயானாவை உள்ளே அவனது அப்பா மோசமாக நடத்தி இருக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. சட்டென அவன் முகம் இருண்டது. நயானாவும் அவளது பெற்றோரும் அங்கிருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் ஆக்ரோஷமாக வீட்டிற்குள் சென்று தன் தந்தையை பார்த்து, அப்பா, இது ரொம்பவே டூ மச். இன்னைக்கு தான் நீங்க நயானாவோட அப்பா அம்மாவை தடவையா பாக்குறீங்க. அவங்க கிட்ட ஏன் இவ்ளோ மோசமா நடந்துகிட்டீங்க என்றான். ராஜேந்திரனும் அர்ஜுனை முறைத்து பார்த்து, இவள மாதிரி ஒரு மாயக்காரிய வளர்த்த குடும்பம் எப்படி நல்ல குடும்பமா இருக்க முடியும்? நான் அவளை பத்தி நல்லாவே விசாரிச்சிட்டேன். இவ கிளிட்டர் பார்ல வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கா. அப்புறம் எப்படி இவ ஒழுக்கமான பொண்ணா இருக்க முடியும்? இப்ப நீ சொல்லிட்டு இருக்கியே உன் குழந்தை அவ வயித்துல வளருதுன்னு, அதுவே எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. குழந்தை பிறந்ததும் DNA டெஸ்ட் எடுக்கணும். கண்டவன் குழந்தையெல்லாம் நம்ம குடும்பத்துல வளர்க்க முடியாது என்று சீறினார். அர்ஜுன் ஒரு நொடி அப்படியே பேச்சற்று உறைந்து போனான். வாழ்க்கையில் முதல் முறையாக தன் தந்தையின் மற்றொரு பக்கத்தை பார்க்கிறான். இதை அவனால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை மாதவி இந்த குடும்பத்தை விட்டு ராஜேந்திரனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து விட்டு சென்றதற்கு கூட இவரின் இந்த குணம்தான் காரணமாக இருக்குமோ? அப்படியென்றால் மாதவி குற்றமற்றவளா என்ற கேள்வி முதல் முறையாக அர்ஜுனின் மனதில் தோன்றியது. தனது தலையை வேகமாக அசைத்தவன் மறுவார்த்தை பேசாமல் வேகமாக தனது பெட்ரூமிற்கு சென்றான். அவனுக்கு சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ராஜேந்திரன் நயானாவையும் அவளது அப்பா அம்மாவையும் விருந்திற்கு அழைத்திருக்கிறான் என்று தெரிந்ததும் அதிகம் பயந்தது மாதவிதான். ராஜேந்திரன் எப்படிப்பட்டவன் என்று அனைவரையும் விட அதிகமாக மாதவிக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சைக்கோவிடம் நயானாவும் அவளது குடும்பமும் மாட்டினால் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருந்தாள். ஒரு வழியாக நயானாவிடம் போன் செய்து கேட்டு அவர்கள் பத்திரமாக ஹோட்டலுக்கு வந்துவிட்டார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று கேட்ட பிறகுதான் மாதவிக்கு அவளது உயிரே மீண்டும் வந்தது போல் இருந்தது. மாதவியை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. பாவம், இன்னும் சற்று நேரத்தில் தன் சிரிப்பு மொத்தமும் காணாமல் போக போகிறது என்பது அவந்திகாவிற்கு அப்போது தெரியவில்லை. கிட்டத்தட்ட இரவு 10 மணிக்கு கேட்டில் நிற்கும் வாட்ச்மேனிடமிருந்து அவந்திகாவிற்கு ஒரு போன் கால் வந்தது. மேடம், உங்களை பாக்குறதுக்கு ஒரு சிலர் வந்திருக்காங்க என்று குரலில் ஒருவிதமான நடுக்கத்தோடே சொன்னான் அவன். அவந்திகாவும் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்ற யோசனையுடனே ஓகே நான் வரேன் என்று சொல்லி போனை வைத்தாள். அவள் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை பார்த்த அரவிந்த், அவந்திகா, நானும் உன் கூட வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் சென்றான். அரவிந்தை பார்த்து சிரித்த அவந்திகா, என்ன அரவிந்த், என் மேல அவ்வளோ அக்கறையா? இல்ல நான் ஏதாவது சீக்ரெட் லவர் வச்சிருக்கேன்னு பயப்படுறீங்களா என்று கேட்டு சிரித்துக் கொண்டே அவள் கேட்டிற்கு செல்ல, கேட்டில் ஒரு சிலர் இல்லை, ஒரு சிறு கூட்டமே அவந்திகாவிற்காக காத்திருந்தது. அவந்திகா வருவதை பார்த்ததும் அந்த கூட்டம் அவளை சூழ்ந்து கொண்டது. அது இவதான், இவளேதான் அந்த ஃப்ராடோட பொண்ணு. என்னோட பணத்தை திருப்பி கொடு, என்னோட பையனை திருப்பி கொடு. எங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்க என்று ஒரே நேரத்தில் பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தது. முதலில் அவந்திகா பார்க்கும்போது ஒரு 10-20 நபர்கள் தான் இருப்பது போல் தெரிந்தது. ஆனால் இப்போது அவந்திகாவை தேடி வந்த கூட்டம், அவர்களை சூழ்ந்திருந்த கூட்டம் என்று 50ற்கும் அதிகமானோர் நின்று கொண்டிருந்தனர். அவந்திகாவிற்கு இந்த கூட்டத்தை பார்த்ததும் உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. முதலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இவள் பெயரை மட்டும்தான் கெடுக்கும். இப்போது அது அரவிந்தையும் பாதிக்கும். இந்த பத்திரிகையாளர்களுக்குத்தான் அரவிந்தை பற்றி எந்த நியூஸ் கிடைத்தாலும்
அது டிஆர்பி ஏற்றும் பிரம்மாஸ்திரமாயிற்றே. இவ்வளவு பெரிய விஷயத்தை விடுவார்களா என்ன? கேமராவும் மைக்குமாக வந்து அங்கு வந்திருந்தவர்களை பேட்டி எடுக்க ஆரம்பித்து விட்டனர். அவந்திகாவை தேடி வந்த கூட்டத்திற்கும் கேமராவை பார்த்ததும் இன்னும் ஆவேசம் கூடிவிட்டது. இதோ நிக்கிறாளே, இவதான் அந்த ஏமாத்துக்காரனோட பொண்ணு. அதிக லாபத்துக்காக தரமில்லாத கட்டிடத்தை கட்டி 20 பேரோட உயிரெடுத்த அந்த கொலகாரனோட பொண்ணு. என்னோட பையன் இவங்க அப்பானாலதான் செத்தான். ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஒரு பைசா நஷ்ட ஈடு கிடைக்கல. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் எங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு தெரியுமா என்று அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்தனர்.